அட பாவிகளா, விஜய் டிவி ப்ராடக்ட்டுக்கு தான் பிக் பாஸ் டைட்டில் கொடுக்க போகிறதுன்னு முடிவாயிடுச்சு. அதுக்குன்னு ஒரு டிசர்விங்கான கண்டஸ்டண்ட்டுக்கு கொடுத்துருந்தா கூட பரவாயில்லையே. அநியாயமாக நம்ம சிங்கம் தீபக்கையே வெளியே அமிச்சிட்டிங்க அப்படின்ற அளவுக்கு தான் நம்மளுக்கு இன்றைக்கான அப்டேட் ஸ்டார்டிங்கில் வந்துருக்குது. டெய்லி தர்பார் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இது பிக் பாஸ் சீசன் 8க்கான ரிவ்யூ. எஸ், நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நம்மளுக்கு கிடைச்ச அப்டேட்டில் வந்து தீபக் அவர்கள் எலிமினேட் ஆயிட்டாங்க அப்படின்றது தான் நம்மளுக்கு கிடைச்ச தகவலாக இருக்குது. இன்னும் டபுள் எவிக்ஷன் இருக்குது அப்படின்ற மாதிரியும் ஒரு தகவல் வருது. அது எந்த அளவுக்கு உண்மை அப்படின்றது இன்னும் நம்ம உறுதிப்படுத்தவில்லை. அடுத்தடுத்த வீடியோக்களில் வந்து அதையும் நம்ம கன்ஃபார்ம் பண்ணி சொல்லலாம் அப்படின்னு இருக்கோம். அப்படி டபுள் எவிக்ஷன் வரதா இருந்தால் ஒன்று அருண் இல்லைனா பவித்ரா அவர்கள் எலிமினேட் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஏன்னா நம்மளே ஏற்கனவே பேசியிருக்கோம், மக்களுக்கான ஓட்டு அப்படின்றது இவங்களுக்கு தான் கம்மியாக இருக்குது. நம்மளை பொறுத்த வரைக்கும் லாஸ்ட்டாக நாங்கள் கவனித்த வரைக்கும் பவித்ரா இல்லைனா அருண் இவங்க 2 பேர் தான் ஆக்சுவலாகவே டேஞ்சர் பொசிஷனில் இருந்தாங்க. தீபக் அவர்களுக்கு வந்து ஓரளவுக்கு டீசெண்டான ஓட்ஸ் தான் இருந்துச்சு. பட் ஸ்டில் லாஸ்ட் வீக் முத்துக்குமரன் ஃபேன்ஸ் எல்லாம் பயங்கரமாக சப்போர்ட் பண்ணியிருந்தாங்க தீபக் அவர்களுக்கு. இந்த முறை அந்த சப்போர்ட்டு அப்படின்றது முத்துக்குமரனுக்கு மட்டுமே ஓட்டு போட்டாங்க, தீபக்குக்கு யாரும் ஓட்டு போடலை அப்படின்றது மட்டும் தெரியுது. ஸோ அதன் விளைவாக தீபக்குடைய ஓட் பர்சன்டேஜ் அப்படின்றது வந்து பயங்கரமாக தடாலடியான ஒரு குறைவு அப்படின்னு தான் சொல்லணும். பட் ஸ்டில் பவித்ரா அருணை விட ஒரு கம்ஃபர்டபுளான லீடிங்கில் தான் இருந்தாங்க. டபுள் எவிக்ஷன் வந்தால் கூட தீபக் சேவ் ஆகிடுவார் அப்படின்ற மாதிரி தான் நாங்கள்லாம் எதிர்பார்த்தோம். பட் இது வந்து பிக் பாஸ் வந்து நம்ம ஸ்டார்டிங் வீக்லேருந்தே நம்ம சொல்லின்னு இருக்கோம், உண்மையிலே பெர்ஃபார்மன்ஸ் பேசிஸ்லையோ இல்லை மக்களுடைய ஓட்டு அடிப்படையில் தான் இவங்க வந்து சேவ் பண்ணுறாங்களா, இல்லை இவங்களுக்கு தேவையான கண்டென்ட் யாரெல்லாம் கொடுப்பாங்கன்னு நினச்சி இவங்க சேவ் பண்ணுறாங்களா அப்படின்றது நம்மளுக்கு புரியவே இல்லை. இப்போ வரைக்குமே கடைசி வாரம் வரைக்குமே அது ஒரு மிகப்பெரிய பதில் கிடைக்காத கேள்வியாகத்தான் இருக்கிறது. ஸோ மக்கள் ஆதரவு பெற்ற ஒரு கம்மி வாக்கு வாங்கின ஒரு நபரை வந்து ஷாக்கிங்காக எலிமினேட் பண்ணால் தான் டிஆர்பி இன்னும் கூடும் அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்களா அப்படின்றது நம்மளுக்கு சந்தேகமாக இருக்குது. ஏன்னா இவங்க தான் அவங்க தான் எலிமினேட் ஆகணும் அப்படின்ற அளவுக்கு ஒரு வெறியோடு யாருமே இந்த முறை மக்கள் எலிமினேட் பண்ணல. பொதுவாக பிக் பாஸோட எலிமினேஷனே வந்து பார்த்திங்கன்னா இந்த வாரம் இவங்களை தூக்கி ஆகணும் அப்படின்ற அளவுக்கு ஜனங்க ஓட்டு போடுவாங்க. உதாரணத்துக்கு ஜூலி ஆகட்டும், அந்த மாதிரி நிறைய பேரெல்லாம் இருந்துருக்கிறாங்க. நம்ம நிறைய எக்ஸாம்பிள் சொல்லலாம். இந்த வாரம் இவங்களை தூக்கணும், வனிதாவை தூக்கணும்னா தூக்கணும், அந்த மாதிரி பர்சனை வந்து டார்கெட் பண்ணி ஜனங்கள்லாம் ஓட்டு போட்டிருக்காங்க. பட் இந்த சீசன் 8 பொறுத்த வரைக்கும் அந்த மாதிரி எந்த விதமான இதுவும் வரல. அவங்க பிஆர் வச்சு அவங்க சக்திக்கு ஏற்ற மாதிரி ஓட்டு போட்டு அவங்கள காப்பாற்றிக்கிறதுலே தான் குறியாக இருந்தாங்களே தவிர பெரிய அளவுக்கு கண்டென்ட் யார் கொடுக்கல அப்படின்றவங்கள வந்து பிக் பாஸே எலிமினேட் பண்ணுறாரோ அப்படின்ற ஒரு டவுட் இருந்துச்சு. அதாவது ரஞ்சித் காப்பாற்றப்பட்டார், சுனிதா மாதிரியான ஒரு டஃப்பான கண்டஸ்டன்ட்லாம் வெளியேற்றப்பட்டார். ஸோ இது என்ன பேசிஸில் கொடுக்குறாங்க அப்படின்றதே புரியாமல் தான் இருந்தது. அந்த வகையில் மக்கள்கிட்ட ஓரளவுக்கு ஆதரவு இருக்கிற ஒரு பிளேயரை ஷாக்கிங்காக ஒரு அன்ஃபேராக எலிமினேட் பண்ண தான் டிஆர்பி வந்து இவங்களுக்கு பிச்சின் வரும் அப்படின்னு கணக்கு போடுறாங்களோ அப்படின்ற சந்தேகமும் நம்மளுக்கு வருது. ஸோ இன்றைக்கி கிடைச்ச அப்டேட் படி தீபக் அவர்கள் எலிமினேட் ஆகிறாங்க. காலங்காத்தால் நீங்கள் லைவ் பார்த்துருந்தீங்கன்னா நாட்டு பாட்டு போட்டு தான் ஆட ஆரம்பிக்கிறாங்க. அதுலேருந்தே வந்து பார்த்திங்கன்னா அண்ணன் தம்பி மாதிரி ஒவ்வொருத்தராக கட்டிப்பிடிச்சி ஆடிந்தாங்க. அதில் அருணும் விஜய் விஷாலும் ஆடிந்தாங்க. ஒருவேளை டபுள் எவிக்ஷனாக இருந்தால் அருண் வெளில போயிட்டு வந்தால் திருப்பி அடுத்த வாரம் ஒரு ஃபைனல் வீக் அப்படின்ட்டு உள்ளே வரும்போது விஜய் விஷாலுக்கான மோட்டிவேஷன் கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்கிறத பார்க்குறோம். எஸ், இந்த வாட்டி டபுள் எவிக்ஷனாக இருந்தாலும் அடுத்து இருக்க போகிற 7 நாட்களும் அவர்கள் ஒவ்வொரு நாளும் உள்ளே வந்து தான் இருப்பாங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். பொதுவாகவே லாஸ்ட் வீக்கில் எவிக்ட் ஆகிறவங்கன்னா பார்த்தீங்கன்னா அடுத்த 7 நாளும் வந்து டெய்லி சீஃப் கெஸ்ட் மாதிரி உள்ளே வந்துட்டு போயின்னு இருப்பாங்க. கிட்டத்தட்ட அந்த வீட்டிலே தான் அவங்க தங்கியிருக்க போகிறாங்க. பட் ஒரு கண்டஸ்டண்ட்டாக இருக்க மாட்டாங்க அப்படின்ற அளவுக்கு தான் அங்கே இருக்கிற செயல்பாடுகள் இருக்கும். ஸோ அருண் ஆகட்டும் இல்லை தீபக் ஆகட்டும் இவர்கள் வெளியே போனாலும் இந்த ஷோ முடிகிற வரைக்கும் மீண்டும் அந்த வீட்டுக்கு வந்துனே தான் இருப்பாங்க அப்படின்றது நம்மளே ஒரு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். பட் இங்கே என்ன ஒரு கொஷின் வருதுன்னா, பணப்பெட்டி என்ன தான் ஆக போகுது அப்படின்ற ஒரு மிகப்பெரிய கேள்வி வருது. ஏன்னா வீட்டுக்குள்ளே வந்தவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா பணப்பெட்டி எடுக்கிறத பற்றி தான் பேசினே இருந்தாங்க. லாஸ்ட் வீக்கெல்லாம் பார்த்திங்கன்னா பணப்பெட்டியில் இவ்வளோ வந்த உடனே நீங்கள் எடுத்துக்கோ நான் எடுத்துக்கோன்ற அளவுக்கு ஆளே பேசி வச்சுட்டாங்க. ஆனால் பிக் பாஸ் இன்னும் பணப்பெட்டி வைக்கிற பாடாக இல்லை. அதே மாதிரி வெளியிலேருந்து வந்த புதுசாக அந்த வைல்டு கார்டு மாதிரி வந்த அந்த எலிமினேட் ஆன 8 பேரும் கூட பணப்பெட்டியை யார் எடுக்க வைக்கிறது அப்படின்றத வந்து கெடுத்து விடுற மாதிரி தான், ஒவ்வொருத்தரோட மண்டையும் கழுவுற மாதிரி தான் அவங்க வந்து பெர்ஃபார்மன்ஸ் பண்ணாங்களே தவிர அவங்க வந்து ஒரு கேம் ஆடுறாங்களா இல்லையான்றே தெரியல. அவங்களோட ஃபோக்கஸ் எல்லாமே வந்து அந்த பணப்பெட்டியை எடுக்கிறதுல அவங்களோட டெசிஷனை வந்து குழப்பணும் அப்படின்றதுல தான் இருந்தது. ஸோ அந்த மாதிரியெல்லாம் பார்க்கும்போது பணப்பெட்டி எப்போ தாண்டா வைப்பாங்க அப்படின்றது நம்மளுக்கும் சரி மக்களுக்கும் சரி ஒரு ஆர்வம் இருக்குது. ஆனால் இன்னும் அந்த பணப்பெட்டி வைக்கல. அடுத்த வாரம் ஒரு வேளை வைக்கும் பட்சத்தில் திருப்பி அருண் தீபக் மாதிரியெல்லாம் எலிமினேட் ஆன கண்டஸ்டண்ட்டும் உள்ளே வந்து அவங்களோட பிரெயினை திருப்பி வாஷ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கோ அப்படின்ற ஒரு சந்தேகம் இருக்கிறது. மிட் வீக் எவிக்ஷனும் இந்த வாட்டி எதுவுமே இல்லை. நம்ம இருக்கும் அப்படின்னு எதிர்பார்த்தோம், அண்ட் அதுவுமே எதுவும் இல்லை. ஸோ பணப்பெட்டியை பொறுத்த வரைக்கும் இது என்ன நடக்க போகுது அப்படின்றது தெரியல. ஆனால் உள்ளே வந்த 8 கண்டஸ்டண்ட்டும் வந்து பார்த்திங்கன்னா பிஆர் வேலை மட்டும் பயங்கரமாக பார்க்குறாங்க. இதில் என்ன பியூட்டிஃபுல்னால்
பிஆர் இருக்கக்கூடாதுன்றதெல்லாம் பேசியே பிஆர் வேலை பார்க்குறாங்கன்றது தான் இவங்க எவ்வளோ சாமர்த்தியமான ஆளுங்க அப்படின்றது நம்மளுக்கு தெரியுது. உதாரணத்துக்கு ஃபேட்மேன் அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா அவர் எப்படி தான் பேசுகிறாருன்றது உண்மையிலே தெரில. ஏன்னா நேற்று நைட்டு கொஞ்சம் லைவ் பார்த்துட்டு நம்ம தூங்கலாம் அப்படின்னு நினச்சா ஃபேட்மேன் பேசின்னு இருக்காரு. காலங்காத்தாலேருந்து நம்ம டிவி போடும்போதும் அவர் தான் பேசினிருக்காரு. கேமராவை அவருடைய அட்டென்ஷனில் எப்படி வச்சுக்கணும் அப்படின்றது அவருக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கு. அண்டு நம்மளுக்கெல்லாம் 10 நிமிஷம் பேசினாலே டயர்டாயிடுறோம். அவர் வந்து தொடர்ந்து அந்த பேச்சு அப்படின்றது வந்து எப்படி ஒரு மூலதனமாக யூஸ் பண்ணுறாருன்றது உண்மையிலே பாராட்ட வேண்டிய விஷயம். ஓகே, அவரும் சிவகுமாரும் பேசின்னு இருக்கும்போது என்ன சொல்கிறாங்கன்னா, வீட்டுக்குள்ளே இருக்கிற வரைக்கும் எல்லாம் ஃப்ரெண்ட்ஸாக இருக்கிறாங்க. இதுக்கு முன்னாடி சீசன்லாம் வெளில போயிட்டு பேட்டி கொடுக்கும்போது அவங்கள பற்றி மட்டும் தான் பேசுவாங்க. பட் இப்போல்லாம் கண்டஸ்டண்ட்டுங்க வெளில போனதுக்கப்புறமும் மற்றவங்கள குறை சொல்கிறாங்களே, வீட்டுக்குள்ளே இருக்கிற ஒரு ஷோ நடந்துன்னு இருக்குது, வீட்டுக்குள்ளே இருக்கிறவங்கள குறை சொல்கிறாங்களே அப்படின்ட்டு கேட்டார். அவர் ரொம்ப பாலிஷாக தான் கேட்டார். பட் அந்த இஷ்யூ நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஆர்ஜே ஆனந்தி அவர்கள் வந்து வெளில போனதுக்கப்புறமும் சௌந்தர்யாவை பற்றி நிறைய திட்டிருக்காங்க. பிஆர் இருக்குது அந்த மாதிரியெல்லாம் ஹார்ஷான வார்த்தையெல்லாம் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ஆர்ஜே ஆனந்தி அவங்க ஒரு மெச்சூர்டான பர்சன். போன சீசன்லாம் யாருமே இந்த மாதிரி பண்ணதில்லை. பட் இந்த சீசனில் இப்படி அந்த அளவுக்கு லூஸாக விட்டுட்டாங்களா அப்படின்றதும் நம்மளுக்கு தெரியல. இந்த மாதிரி பிஆரை பற்றி எல்லாருமே ப்ளேம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்களே, இதை பற்றி என்ன அப்படின்ற மாதிரி அவர் கேட்க, அதுக்கு ரவீந்திரன் அவர்கள் சூப்பராக சொன்னார். எல்லாருமே பிஆர் வச்சுருக்காங்க அப்படின்றது உண்மை தான். ஆனால் பிஆரால் மட்டும் ஜெயிச்சிட முடியுமா அப்படின்னா முடியாது அப்படின்னு சொன்னாங்க. இது அவர் சொன்னதுக்கு 2 காரணம் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. பிஆரை பற்றி வெளிப்படையாக உடச்சி பேசலாம் அப்படின்னு ஆரம்பித்தா முத்துக்குமரன் எவ்வளோ பெரிய சூப்பரான பிஆர் டீம் வச்சுருக்கான் அப்படின்றத பற்றியும் நம்ம பேசி ஆக வேண்டும். எல்லோரும் வீட்டுக்குள்ளே இருக்கிறவங்களே இவங்க வச்சுருப்பாங்களோ அவங்க வச்சுருக்காங்களோ அப்படின்னு பேசும்போது முத்துக்குமரன் பேரும் அதில் அடிபட்டுச்சு. உண்மையிலே நம்ம முத்துக்குமரன் பிஆர் வந்து என்னென்ன பண்ணுறாங்க அப்படின்றதையும் நம்ம பார்த்து தான் இருக்கோம். இருக்கிறதுலே ரொம்ப கஷ்டப்பட்ட ஒரு கண்டஸ்டன்ட் மாதிரி ஒரு நல்ல பில்டப் வந்து கொடுத்துருக்காங்க. நல்லதோ கெட்டதோ பட் ஒரு பாசிட்டிவ் பிஆர் அப்படின்றத முத்துக்குமரன் வரைக்கும் போகுது. பட் மற்ற பிளேயர்களை டேமேஜ் பண்ணுற நெகட்டிவ் பிஆர் அதை பற்றியும் நம்ம நிச்சயமாக நம்மளோட சேனலில் வந்து பேசி ஆகணும். உதாரணத்துக்கு சௌந்தர்யாவை எடுத்துக்கோங்க. சௌந்தர்யா வந்து அஜித் அவர்களை கிண்டல் பண்ணுற மாதிரி ஒரு டயலாக் பேசிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக சோஷியல் மீடியாலெலாம் நெகட்டிவாக போயின்னு இருக்குது. காரணம் என்னென்னா, அந்த நீங்கள் வந்து வயசாகிடுச்சில்ல இன்னும் எதுக்கு ரேஸ் ஓட்டுறீங்க அந்த மாதிரி ஏதோ ஒரு டைலாக் பண்ணியிருக்காங்க. அது வந்து ஒரு கிண்டலாக பேசினது ஒரு கேரக்டருக்குள்ளே இருக்கும்போது, அவங்க திரிஷா மாதிரி இருக்கும்போதோ என்னவோ அவங்க பேசியிருக்கிறாங்க. ஸோ இது இவ்வளோ சீரியஸாக எடுத்துக்க வேண்டிய தேவையில்லை. ஒரு வீட்டுக்குள்ளே ஒருத்தங்க இருக்கிறாங்க, நான் யார் அப்படின்றத வந்து கேமரா கான்ஷியஸ் இல்லாமல் பேசுகிறதுக்கு தான் இந்த ஷோ. ஆனால் அந்த ஒரு விஷயத்தை மட்டும் பிடிச்சிட்டு ஜஸ்ட் பிகாஸ் அது சௌந்தர்யா பண்ணுறாங்க, நம்மளுக்கே நிறைய விமர்சனம் சௌந்தர்யா மேலே வச்சுருக்கோம். ஆனால் ஜஸ்ட் லைக் தட் ஒரு ஷோவாக ஒரு கேரக்டருக்குள்ளே இருக்கும்போது கிண்டலாக காமிக்கலாக ஒரு விஷயத்தை சொன்னதுக்கு அதை அப்படியே எடுத்து பரப்பி சௌந்தர்யாவை வந்து நெகட்டிவ் அப்படின்னு பண்ணுறதும் நம்ம அதை எதிர்த்தாக இருக்கும். அவங்கவுங்க பாட்டுக்கு இருக்க வைக்கிறது தான் பிக் பாஸ் ஷோவை தவிர நம்மளாம் நினைக்கிற மாதிரி தான் அவங்க இருக்கணும் அப்படின்னு ஆட வைக்கிறது நிச்சயமாக பிக் பாஸ் ஷோ கிடையாது. பிக் பாஸ் ஷோவை பொறுத்த வரைக்கும் எல்லாருமே வந்து ஒரு பயங்கரமான வார்த்தையை சொல்லுவாங்க, இது மிகப்பெரிய பிளாட்ஃபார்ம், இங்கே நான் என்னுடைய திறமையை காமிச்சு நான் வந்து வெளியில் போய் ப்ரூஃப் பண்ண போகிறேன் அப்படின்ட்டு. பட் இதில் வந்து எல்லாருமே தன்னுடைய கேரியரில் அடுத்தடுத்த கட்ட லெவலுக்கு போயிருக்காங்க. பட் ஒரு எக்ஸப்ஷனல் பிரேக் த்ரூ யாருக்காவது கிடச்சிச்சா அப்படின்னு பார்த்தா வெகு சிலருக்கு தான். உதாரணத்துக்கு ஹரிஷ் கல்யாண், ரைசா, சுஜாவர்ணி இவங்க பேரெல்லாம் நம்ம மனசில் நல்லா பதிஞ்சதுக்கு அவங்களுக்கு பிக் பாஸ் மூலமாக கிடைச்ச ஒரு இன்ட்ரோ அப்படின்னு சொல்லலாம். சொல்லப்போனால் ஹரிஷ் கல்யாண் தான் பிக் பாஸ் நடத்தின பிக் பாஸ்க்கு ஹாஸ்ட்டாக வந்த கமல்ஹாசனோட மூவியை கிளாஷ் விட்டு ஜெயிக்கிற அளவுக்கு ஹரிஷ் கல்யாண் வந்து நல்ல ஒரு டெவலப்மெண்ட் இருக்காரு. அந்த மாதிரி ஒரு சிலருக்கு மட்டும்தான் பிரேக் த்ரூ கிடச்சிருக்கே தவிர பிஆர் ஒர்க்கை வச்சு பிக் பாஸ் ஜெயிச்சிட்டா மட்டும் நம்மளுக்கு வந்து எல்லாமே கிடச்சிரும் அப்படின்றது நிச்சயமாக நம்ம கிடையாது. ஸோ முத்துக்குமரன் ஆகட்டும், சௌந்தர்யா ஆகட்டும், என்ன தான் பிஆர் வச்சு அவங்க ஓட்டு வாங்குறாங்க அப்படின்னாலும் இந்த சீசன் 8ஓட அவங்களுடைய ஷோ அப்படின்றது வந்து முடிஞ்சிடும். அடுத்தடுத்து அவங்களுடைய பர்சனல் லைஃப்காக வேறு விஷயங்களை தான் அவங்க பார்க்கணுமே தவிர மக்கள் இந்த பிஆர் விஷயத்தை வந்து ரொம்ப எடுத்துகிட்டு அந்த ஷோவாக பார்க்காம பர்சனல் அட்டாக் மாதிரி பண்ணுறதெல்லாம் மிகப்பெரிய தவறான விஷயம் அப்படின்றது தான் நம்ம ஷோலையும் வந்து சொல்கிறோம். ஸோ இன்றைக்கான அப்டேட் இது தான். தீபக் எலிமினேட் ஆயிடுறாரு. அண்ட் அருணா இல்லை பவித்ராவா அப்படின்றது வந்து ஒரு கேள்விக்குறியாக இருக்குது. நம்மளை பொறுத்த வரைக்கும் பவித்ரா ஆகட்டும், தீபக் ஆகட்டும், இவங்கெல்லாம் ஃபைனல்ஸ்க்கே வரக்கூடிய தகுதி இருக்கக்கூடிய ஒரு கண்டஸ்டன்ட் தான். அருண் அவர்களும் தன்னுடைய பெஸ்ட் எஃபர்ட்ஸை போட்டிருக்காரு. பட் மக்கள் ஓட்டா இல்லை பிக் பாஸோட டிசிஷனா அது என்ன அப்படின்றது நம்மளுக்கும் தெரில. இன்றைக்கான இதுபடி தீபக் எலிமினேட் ஆகிட்டார். டபுள் எவிக்ஷன் இருக்கா இல்லையா அப்படின்றத அடுத்த வீடியோவில் வந்து சந்திப்போம். மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி.